ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ப்ரொடக்டிவான ஒரு டேன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் வந்தது இல்லையா, ஆல்மோஸ்ட் எல்லாமே சேல் ஆகிடுச்சு. இன்னும் ஃபியூ பீசஸ் தான் லெஃப்ட் ஓவர் இருக்குது. இது கண்டிப்பாக 2-3 நாளில் போய்டுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் அழகாக அட்ரஸில் எழுதிட்டு நான் இப்போ கொரியருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் அப் டு 6X வரலையும் போட்டுக்கலாங்க. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வாங்கினவங்க ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குக்கா, ரொம்ப நல்லாயிருக்கு, கிளாத் நல்லாக்குன்னு சொல்லி அவ்வளோ சூப்பரான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறதுனால திருப்பி அவங்களே 2-3 ட்ரெஸ்ஸஸ் ரிப்பீட்டடாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கிட்ட என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ண பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் கொரியர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன்னா 1 ஹவரில் கொரியர் என்ன எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குக்கீஸ்க்கு பயங்கரமான ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெளியில் போயிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா 600 குக்கீஸ் பண்ணணும். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 விதமான வெரைட்டிஸ் பண்ணணுங்க. ஸோ அதுக்காக எனக்கு ஒரு பர்சனல் வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு நான் ஒரு 6:30 மணி போல தான் பேக்கிங் போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ தூரம் பண்ண முடியும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் அழகாக எழுதியாச்சு. அண்ட் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் நீங்கள் முடிச்சுட்டு இதையும் வச்சுட்டேன் அப்படின்னா ஸோ நம்மளோட பொட்டிக்கோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ நான் ஸ்பிட் பண்ணிப்பேன். ஸோ பொட்டிக்கு இந்த கொரியர் போடுறதுலாம் ஒரு டைம் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை, அப்புறம் குக் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேக் பண்ணி சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பிட் பண்ணி தான் அந்த வேலையை செஞ்சுப்பேன். அண்ட் இந்த மீன் வயலில் பார்த்தீங்கன்னா யுவான் குட்டி சம்டைம்ஸ் சில வேலையை செய்ய விட மாட்டான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சேலஞ்சஸ் நிறைய இருக்கும். ஸோ இப்போ நான் ஈவினிங் வெளியில் போகிறேன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ விவானை கொஞ்சம் என்கேஜ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்விங் கார் நான் கீழே நம்ம அப்பார்ட்மெண்ட் கீழே கொண்டு போய் அவனை விளையாட வைக்க போகிறேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இதில் பேட்டரிலாம் கிடையாது. ஸோ கை அண்ட் கால், அதாவது ஹேண்ட் அண்ட் லெக் மூவ்மெண்ட்லேயே அந்த ஸ்விங் கார் ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்படி ஸ்விங் ஆகிட்டே போவோம். ஸோ குழந்தைங்க இது நிறைய மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குது. காலுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எடுக்கிறப்போ கரெக்டாக அவங்களுக்கு அந்த எப்படி எடுக்கணும்னு சொல்லி லாஜிக்கல் திங்கிங்லாம் இன்னும் கொஞ்சம் மேம்படுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப் டு 30 kg இதில் உட்காந்து ஓட்டலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டேரிங் தான் கண்ட்ரோல் பண்ணி காலை அழகாக நகட்டி ஓட்டணுன்றதுனால பசங்க ரொம்ப ஃபன்னாகவும், அதே மாதிரி அட் த சேம் டைம் நல்லா ஜாலியாகவும் அவங்க விளையாடுவாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அமேசான்லேயும் இருக்குது, லவ்ல வெப்சைட்லேயும் இருக்குது. ஸோ லிங்க்ஸ் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் பேக்கிங் யூனிட் போகிறேன். ஒரு பர்சனல் வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு தான் இப்போ நான் பேக்கிங் யூனிட் போகிறேங்க. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி 600 குக்கீஸ் எனக்கு டார்கெட் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மல்டிபிளான வெரைட்டிஸில் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது நம்ம செப்பரேட்டாக பிரித்து எடுத்துக்கலாம். எந்தெந்த குக்கி எத்தனை பேட்ச் போடணும்னு சொல்லி ஒரு புக்கில் எழுதி வச்சுருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பட்டர் கட் பண்ணி அண்ட் அது டோ ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குக்கி பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷான பட்டர் கட் பண்ணி தான் அதுக்கான பேட்ச் பண்ணுவோம். முன்னாடியே பட்டர் வாங்கி ஸ்டாக் பண்ணுறது கிடையாது. அந்த ஸ்டாக் ஏற்ற மாதிரி பட்டர் வாங்குவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது பியூரான பட்டர் அப்படின்றதுனால இதில் பாம் ஆயிலோ இல்லை ஆயிலோ இல்லை வெஜிடபிள் ஆயிலோ மற்றபடி ஜிஎஸ்எம்னு சொல்லக்கூடிய கொழுப்புலாம் சேர்ப்பாங்க அப்படிங்க வெளியில் வாங்கினீங்கன்னா. அந்த மாதிரி இல்லாமல் பியூர் பட்டரில் தான் இந்த ஃபுல் குக்கியும் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நம்ம குக்கீஸ் பார்த்தீங்கன்னா 100% வெஜ் குக்கீஸுங்க. இதில் எக்கு சேர்க்கறது கிடையாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வெஜிடேரியன் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் டவுட் இருக்குது, நீங்கள் எக்கு சேர்ப்பீங்களான்னு. 100% பியூரான வெஜ் குக்கீஸுங்க. ஸோ நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலரான கஸ்டமர்ஸ் தான் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு வாட்டி வாங்கினாங்க திருப்பி நம்ம மறுபடியும் வாங்கிட்டு அவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் கூட ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் நான் கடவுளுக்கும் அண்ட் அதே மாதிரி நம்மளோட கஸ்டமர்ஸை நன்றி சொல்லணும். அண்ட் நம்ம இந்த குக்கீஸ்க்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் கிடையாதுங்க, நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்குற நாட்டு சக்கரை. இதுலேயும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் கிடையாது, எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாதுங்க. ஸோ அடுத்தது நம்ம இன்றைக்கி மல்டி மில்லட் குக்கீஸ் தான் ஃபஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மல்டி மில்லட் குக்கீஸ் பார்த்தீங்கன்னா 7 விதமான மில்லட் சேர்த்து நம்ம மாவு நல்லா, அதாவது அந்த மில்லட் எல்லாம் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வரோம். எல்லாமே நம்ம ஹோம்மேடான மாவு தாங்க. ஸோ நல்லா வெயிலில் நம்ம காய வச்சு நம்ம அரைச்சி தான் இந்த குக்கீஸ் நம்ம செஞ்சுட்ருக்கோம். கருப்பு கோணி அரிசியாக இருக்கட்டும், இல்லை மில்லட்ஸாக இருக்கட்டும், சத்து மாவு இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப 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 ஹைஜீனிக்காக நம்ம அந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கீஸ் கொண்டு வரோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்டி மில்லட் குக்கீஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ மல்டி மில்லட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 பேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் ஒரு பேட்சுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 10 பாக்ஸ், அதாவது 100 குக்கீஸ் அப்படின்னா 2 பேட்ச்னா 200
250 குக்கீஸ் கிட்ட நம்ம வந்து மல்டிமேட் மட்டும் பண்ண போகிறோம். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா காஜு இலாச்சி, அப்புறம் கருப்பு கவுனி, வெந்திக்கீரை குக்கீஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஓமம் ஜீரான்னு சொல்லிட்டு அது ராயல் வீட் நட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் அடுத்து நம்ம பேட்ச் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மாவு நல்லா கரெக்டாக பதமாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஒரு குக்கியுமே நம்ம ஹேண்ட் ரோல் தாங்க பண்ணுறோம், மிஷினில் கட் பண்ணுறதுலாம் கிடையாது. நிறைய பேர் வந்து ஒட்டுக்க தேய்ச்சிட்டு குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு குக்கியுமே நான் ஹேண்ட் ரோல் பண்ணி தான் நான் அந்த குக்கீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதனால சைஸ் நல்லா கொஞ்சம் உப்பலாகவும் நல்லா பெருசாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு குக்கீஸ் சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்கும். டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டாக இருக்காங்கன்னா சால்ட் குக்கீஸ் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெந்திக்கீரை குக்கீஸ் இருக்குது. ஸோ வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா கருப்பு கோணி குக்கீஸ் இருக்குது. ஜீரண பிரச்சனையாக இருக்குன்னா ஓமம் குக்கீஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூட்ரியன் வேல்யூஸ் நிறைய இருக்கிற மாதிரி குக்கி வேணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ராயல் வீட் நட் குக்கீஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5 நட்ஸ் சேர்க்குறோங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா, அப்புறம் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் பம்ப்கின் சீட்ஸ், நிறைய ஒமேகா ஃபேட்டி ஆசிட் வேல்யூஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் மாதமாக இருந்தப்போ இந்த நட்ஸ்லாம் எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ இப்போ அதை நான் குக்கியாக நான் பண்ணி கொடுக்குறப்போ இந்த நியூட்ரியன் வேல்யூஸ்லாம் சாப்பிடும் கண்டிப்பாக போய் சேருங்க. கிட்ஸுக்கு வந்து கடையில் கொடுக்கக்கூடிய குக்கீஸோ பிஸ்கட்டோ வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான குக்கீஸ் வேணும், கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸை வச்சு கொடுக்கணும், இல்லை நீங்கள் வந்து இங்கே ட்ராவல் பண்ணுறீங்க உங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். மெயினாக நிறைய நம்ம கஸ்டமர்ஸ் பார்த்து இந்த பர்பஸ்க்காக தான் வாங்குறாங்க. ஸோ டீ கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா சால்ட் குக்கீஸ், அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஹெவியாக வேணும் அப்படின்னா நட்ஸ் குக்கீஸ்ன்ட்டு அவங்க பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஆர்டர் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா குக்கிங்குமே ஆர்டர் வருங்க. இந்த குக்கிக்கு வந்து ஆர்டர் இல்லைன்ற மாதிரி கிடையாது, எல்லா வெரைட்டிக்குமே ஆர்டர்ஸ் வரும். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா சாக்கோ சிப்ஸ் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் வெயிட் லாஸ் கருப்பு கவுனி இதே மாதிரி நிறைய நம்மளுக்கு ஆர்டர் வரக்கூடியது. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்தியாக கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு கில்ட் இல்லாமல் இருக்கும். கில்ட் ஃப்ரீ ஸ்நாக்கை நம்ம கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ராயல் வீட் நட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இதில் எத்தனை நட்ஸ் சேர்த்துருக்கோம், சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த நட்ஸோட ஃபுல்லாக நம்ம குக்கி எடுக்கிறப்போ எவ்வளோ நியூட்ரியன் வேல்யூஸ் நமக்கு போய் சேரும், அது எவ்வளோ சத்தாக இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் என்ன விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து அப்படி டேஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த திருப்பதி லட்டு டேஸ்ட்டில் இருக்குன்னா அந்த பியூர் பட்டர் அண்ட் அதே மாதிரி அந்த நாட்டு சக்கரெலாம் கலந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இதை நான் சொல்லலைங்க, நம்ம கஸ்டமர்ஸ் கொடுத்த ரிவ்யூஸ் தான். ஸோ எல்லாமே நான் கஸ்டமர் ரிவ்யூஸ் வச்சு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எல்லாம் குக்கியை வந்து நம்ம அழகாக வந்து அதை பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஆல்மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து ஒரு 3/4 குக்கீஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ மிச்சது நாளைக்கு வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வந்து குக்கியை இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி நல்லா கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிவிட்டு தனித்தனியாக ஒன்று வந்து நம்ம பட்டர் பேப்பரில் போட்டு பவுச்சில் போட்டு தான் பேக் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் ட்ராவலுக்கும் அழகாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு பேக்கிங் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா 2 குக்கி அப்படியே எடுத்து ஸோ இங்கே வந்து ஹேண்ட்பேக்கில் போட்டு அழகாக எடுத்துகிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகிறப்போ இல்லை வந்து இங்கே வெளில போகிறப்போ எடுத்துகிட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆஷாஸ் குக்கீஸில் குக்கீஸ் டேஸ்ட் பண்ணணும்னா மறக்காமல் நான் கொடுக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு 3 நாள் டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் குக்கீஸ் செஞ்சு அனுப்புவேன். எதுவுமே ஸ்டாக் வச்சுக்க மாட்டோம். இந்த குக்கீஸ் எல்லாமே நாளைக்கு கொரியர் பண்ணிவிடுவேங்க. ஸோ அந்தளவுக்கு இமீடியட்டாக தான் நம்ம டிஸ்பேச் பண்ணிகிட்டு இருப்போம். பட் நம்மளுக்கு முன்னாடி ஆர்டரை வந்து முடிச்சுட்டு தான் அடுத்த ஆர்டர் எடுப்போன்றதுனால தான் நான் அந்த டைம் கேட்குறேன். அதே மாதிரி குக்கீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்லி மேட் ஒரு நாளுக்கு முன்னாடி தான் செஞ்சுருப்போம். ஸோ உங்களுக்கு தயக்கமே வேண்டாம், நீங்கள் அப் டு வந்து 30 days வச்சு சாப்பிட்லாம். ஸோ அது நான் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த ரிவ்யூ உங்ககிட்ட கொடுக்குறேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு விவான் குட்டிக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்காக சலூன் கூட்டு வந்திருக்கேன். குழந்தைக்கு முடி நிறைய வளர்ந்துருச்சு, அப்படி முன்னாடி வந்துட்டே இருக்குது. ஸோ அவனை ரெகுலராக நம்ம இந்த ஒரு சலூன் தான் கூட்டு வருவேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரதர் தான் கொஞ்சம் அவனை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சு அவர் வந்து கட் பண்ணுவார். இப்போ புதுசாக ஒரு ஃபீவர் வந்துச்சு இவானுக்கு, என்னென்னா புஷ்பா ஃபீவர். புஷ்பா அல்லு அர்ஜுன் மாதிரியே வந்து ஆக்ட் பண்ணுறான், அதே மாதிரி ஹேர் கட் பண்ணணும்னு கேட்குறீங்களே பாருங்கள். புஷ்பாவா இங்கே பாரு, என்ன பாரு, யார் மாதிரி கட் பண்ணோம்? புஷ்பா மாதிரி கட் பண்ணோமா ஹேர்? எப்படி பண்ணுவாங்க புஷ்பா? மாமா செஞ்சு காட்டு தெரியும். ஒரு குழந்தைக்கு ஹேர் கட் பண்ணுறதுன்றது உண்மையிலே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் தான். ஏன்னா அப்படி இப்படி அசைவாங்க, அவங்க வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணுறப்போ வந்து நேராக தான் நம்ம வந்து அந்த பொசிஷனில் இருக்கணும். பட் விவான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன் இந்த பிரதர் கிட்ட. அதனால் அவர் சொல்கிறபடியே குனிவான், அப்புறம் இந்த சைடு திரும்புவான், ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக காமிச்சிக்கிட்டான். எனக்கு ஒரு ஆசை, இந்த சைடில் ஒரு சின்னதாக ஒரு கோடு மாதிரி எடுப்பாங்களே வகுடு மாதிரி, அந்த மாதிரி ஒரு கோடு போடுங்கன்னு சொல்லி கேட்டேன். என் ஹஸ்பண்ட் நிறைய நெட்டில் வந்து பிக்சர்ஸ் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அதில் எந்த கட் ரொம்ப நல்லாயிருக்கு, ஸோ விவானுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கட்டை வந்து நாங்கள் சூஸ் பண்ணி அந்த பிரதர் கிட்ட காமிச்சிட்டு இருந்தோம், கரெக்டாக இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்ட்டு. அண்ட் விவானுக்கு மெயினாக வந்து நெத்திக்கு மேலே நிறைய முடி கொஞ்சம் அப்படியே கீழே விளாட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஷார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தேன். என் பக்கத்தில் இருந்து பார்க்குறப்போ அவனுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருந்தாலும் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் வந்து அந்த அடை இல்லாமல் ஹேர் கட் பண்ணிப்பாங்க. எனக்கு இப்பப்போ சில கமெண்ட்ஸ் நான் பார்க்குறப்ப எனக்கு தோன்ற விஷயத்தை நான் சொல்கிறேங்க.
உங்களுக்கு என்னக்கா 2 ஆம்பளை பசங்க நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சில கமெண்ட்ஸ் நான் வந்து ரெகுலராக எனக்கு வரும். பட் நான் அதை வந்து பெருசாக கண்டுக்கிட்டது கிடையாது. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், ஆம்பளை பையனாக இருந்தால் என்ன, பொம்பளை பொண்ணாக இருந்தால் என்னங்க, நம்ம எப்படி வளர்க்குறோம், நம்மளை எப்படி பார்த்துக்கிறாங்கன்றது இருக்குது. எனக்கு இன்னொரு தாட் இருக்குங்க, கண்டிப்பாக நான் என் பசங்க மேலே டிபெண்ட்டாக இருக்க மாட்டேன் ஃப்யூச்சரில், நானாகட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும். ஸோ பசங்களை நல்லபடியாக வளர்த்தி அவங்கள ஒரு ஆளாக்கிட்டு அவங்களே அவங்க பார்த்துக்கிட்டோம். ஸோ நாங்கள் என்றைக்குமே எங்கள் பசங்களுக்கு பேர்டனாக இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு மேலே கடவுள் வந்து என்ன நினைக்கிறான்னு தெரியல. ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு என்ன சேவிங்ஸ் தேவை, நம்ம வந்து யாருமே டிபெண்டாக இருக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கான சேவிங்ஸ் என்னன்னு இப்போ பார்த்து யோசிச்சு பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா 1008 பிரச்சனை இருக்குங்க. அதுக்கு வந்து நம்ம ஒரு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நல்லபடியாக வளர்க்குறது நம்ம கடமை. நல்ல படிப்பு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், நல்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் வந்து அமைச்சு கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம். அதுக்கு மேலே சில விஷயங்கள் வந்து கடவுள் கையில் தான் இருக்குது, நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து வெளியில் போயிட்டோம். எங்கே போகிறோன்னா, ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஹோம் தியேட்டர் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். கிட்டத்தட்ட பல வருஷமாக கேட்குறாரு. பட் நான் அதுக்கு வேண்டாம், எதுக்கு அவ்வளோ பெரிய சவுண்ட் வச்சுட்டு என்ன இப்போ கேட்க போகிறீங்கன்னு சொல்லி நான் அதை தட்டி கழிச்சிட்டே இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து சரி அவருக்கு வந்து பிடிச்ச மாதிரி போய் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் கிளம்பியிருக்கோம். ஸோ பாடி சரவணா வந்துட்டோம். நிறைய மாடல்ஸ் பார்த்தோம். பட் எங்களுக்கு இந்த சோனி பிராண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாளைக்கு இன்ஸ்டால் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரிவ்யூ என்ன சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்காங்க என்னன்னு சொல்லி சொல்கிறேன். டேக் கேர், பை.